ஜெய் சீதாராம். இன்னைக்கு பேச போகிறது மிக முக்கியமான ஒரு பதிவு. சந்திர பகவானுடைய வழிபாடு. வாழ்க்கையில் எல்லாருமே பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்காங்க. ஒரு வகையில் ஓரளவுக்காக முன்னேற்றம் இருக்கத்தான் செய்கிறது. நல்லது ஒரு வீடு, வண்டி, வாகன வசதிகள் பெரும்பாலானவர்கள் முன்னேற்றம் அடைந்து இருக்கிறார்கள். ஆனால் எல்லாருமே ஒட்டுக்க வச்சு கேட்டோம்னா நிம்மதி இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. மனசில் நிம்மதி இல்லாமல் ஒரு தன்மை, மன அழுத்தம், மனக்கவலை, மனசில் ஏதோ ஒரு வேதனை சதா தம்ம தின்னுக்கிட்டே இருக்கும். என்னடா அது, ஏதோ ஒன்று பண்ணுறது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு விரக்தியான ஒரு தன்மையை கொடுக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, சில சமயம் நம்ம ஜோதிடரை போய் பார்ப்போம். ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு சந்திரன் பலமா இல்லை, சந்திரன் கெட்டு இருக்கிறாரு, சந்திரனுடைய இந்த பலத்தை கூட்டும்படி நீங்க சந்திர பகவானுக்கு வழிபாடு பண்ணுங்க, திங்கட்கிழமையில போய் சந்திர பகவானுக்கு விளக்கேற்றுங்க அப்படின்னுவாங்க. அப்படின்னா மனோகாரணம். வாழ்க்கையில எது எப்படி இருந்தாலும், எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் மனசு வலிமையா இருந்ததுன்னா நாம் மற்றதை பத்தி கவலைப்பட மாட்டோம். அமைதி தன்னால இருக்கும். மனசு வலிமை இழந்துட்டா எல்லா பிரச்சனைகளும் தேடி வந்து உட்காந்து. அப்போ மன நிம்மதி வேணும் அப்படின்னா நாம சந்திரனுக்கு வழிபாடு பண்றது. அதுவும் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் பாருங்க, திருவோணம், அஸ்தம், ரோகிணி, இந்த 3 நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரங்கள் வரக்கூடிய அந்த நாட்களில் இந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக திங்கள் கிழமையில போய் சந்திர பகவானுக்கு வெண்மையான பொருட்கள் என்ன இருக்கு, பால், தயிர், இதை கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லணும். வெண்மையான பட்டு வஸ்திரம் அல்லது சாதாரண வஸ்திரம் கொடுத்து அவருக்கு அலங்காரம் பண்ணிட்டு, வெண்மையான மலர்கள், அள்ளி மலரா இருக்கலாம், அள்ளி மலர்னா ரொம்ப சிறப்பு, மல்லி, முல்லை, ஜாதி மல்லி, இப்படி வெண்மையான மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்றது மனசுல குழப்பத்தை தீர்த்து வைக்கும். மனசு விரக்தியா இருக்கிறத அதை நீக்கிடும். நல்லது ஒரு தெளிவான சிந்தனையை கொடுக்கும். ஒரு மன அமைதி கிடைக்கும். நல்லது ஒரு டெசிஷன் நாம எடுப்போம். அப்போ மனக்குழப்பம் நீங்கிட்டு தெளிவா இருந்தோம்னா எது எப்படி இருந்தாலும் எல்லாமே நமக்கு சந்தோஷமாவே தெரியும். எல்லாத்தையும் எதிர்கொள்ள முடியும். அதற்கு மன உறுதி வேணும். இந்த மன உறுதியை கொடுக்கக்கூடியது மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி வழிபாடு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஜாதகத்துல சந்திர தோஷம் அப்படின்றாங்க இல்லையா ஜோதிடர்கள். அது என்ன தோஷம்னா, சந்திரன் போயிட்டு ராகுவோட சேர்ந்திருக்கிறது, செவ்வாயோட சேர்ந்திருக்கிறது, சனியோட. அதாவது செவ்வாய், சனி, ராகு இவங்கெல்லாம் பாவ கிரகங்கள். இந்த பாவ கிரகத்தோட சேர்ந்து இருக்கும் பொழுது சந்திரன் வலிமையை இழக்கிறார். சந்திரன் வலிமை இழந்தா இந்த ஜாதகருடைய மனோ வலிமையும் குறையும். இப்ப மனசுல தேவையில்லாத குழப்பம் வரும், மனம் விரக்தி அடையும். அதனால சந்திர பகவானுக்கு நாமவே ஜாதகரே யாரெல்லாம் பூஜை பண்றோமோ அவங்கள வெண்மையான நிறத்திலே ஆடை அணிந்து கொள்வது சிறப்பு. பெண்களாக இருந்தால் இந்த ஜாக்கெட் மாத்திரம் வேற ஒரு கலர்ல போட்டுருவாங்க. ஏன்னா வெள்ளவெளியன்னு இருக்கக்கூடாது, வெண்மையான ஆடையை முழுக்க பண்ணக்கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயம் நம்ம இதில் இருக்கு. அதனால கலர் ஜாக்கெட் போட்டுட்டு ஒரு மங்களகரமான அந்த திங்கள் கிழமையில போய் இந்த சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான், சூரிய பகவான் 2 பக்கம் இருப்பாங்க. அப்போ சூரிய பகவானுக்கு விளக்கேற்றலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சந்திர பகவானுக்கு திங்கள் கிழமையில இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திர தினங்களில், பொதுவாக திங்கட்கிழமையில வந்தால் ரொம்ப சந்தோஷம், அப்படி வரலன்னா ஒன்றும் பரவாயில்லை. அந்த நட்சத்திரங்களில் போயிட்டு இந்த சந்திர பகவானுக்கு கண்டிப்பாக தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். ஒரு 2 நெய் விளக்கோ இல்லை 2 நல்லெண்ணெயில் தீபம் போட்டு வெண்மையான மலர்கள் கொண்டு அர்ச்சனை பண்ண வச்சு கற்கண்டு வாங்கி கொடுத்து நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணுவது ரொம்ப 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 சிறப்பான பலன்களை கொடுக்கும். சரி, சந்திரன் ஜாதக ரீதியா பார்த்தீங்கன்னா சந்திரன் தினம் தினம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். சுக்கிரன் பண கிரகம் தான், பணத்தை கொடுக்கும், பொருள்களை கொடுக்கும்.
வீடு வண்டி வாகன வசதிகளை கொடுக்கும், பொருளாதாரத்தை முன்னேற்றம். குரு பெரிய அளவு பணத்தை கொடுக்கக்கூடியவர், கோடி கணக்கில் கொடுக்கக்கூடியவர், தங்கத்தை அளவு கடந்து கொடுக்கக்கூடியவர். இப்போ இந்த 3 கிரகங்களும் மிக மிக விசேஷம். அப்போ அன்றாட வருமானத்தை தரக்கூடியது நமக்கு சந்திரன் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், சந்திரனை விட்டுடக்கூடாது. இப்போ தேய்பிறை சந்திரன் இருக்கக்கூடியவங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அமாவாசை கழித்து வரும்பொழுது வளர்பிறை சந்திரன், அது ஒரு பௌர்ணமி, அதுக்கு முன்னாடி பஞ்சமிக்கு அப்புறம் நல்லா தன்னுடைய பலம் பொருந்தியதாக இருக்கும் சந்திரன். ஏன்னா அந்த பஞ்சமிக்கு அப்புறம் தான் அந்த பௌர்ணமி வரக்கூடிய சூழல். அப்படின்னா இந்த 3ஆம் பிறையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் தான் ஒளி. சொல்லப்போனால் எதுக்காக இந்த பௌர்ணமியில் 3ஆம் பிறையை நம்ம சேவிப்போம்? அமாவாசை கழிச்சு 3ஆம் பிறை மிக மிக முக்கியமாக கருதப்படும். ஏன் அப்படின்னா சந்திரன் 27 நட்சத்திரங்களை கல்யாணம் பண்ணிக்கிறார். தட்சனுடைய மகள் தான் இந்த மகள்கள் 27 நட்சத்திரங்கள். அதில் ரோகிணிய சந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும். சந்திரனுடைய அந்த மனசு அந்த அளவு கிடந்த பிரியமுடையவனாக ரோகிணியிடத்திலே சந்திர பகவான் இருக்கிறான். இதை பார்த்த மற்ற சகோதரிகள் மற்ற பெண்கள் எல்லாம் போயிட்டு அப்பா கிட்ட சொல்லி, இந்த மாதிரி ரோகிணியை மட்டும்தான் சந்திர பகவான் நேசிக்கிறாரு, எங்ககிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கிறது இல்லை அப்படின்னு அவங்களுடைய வேதனையை சொல்லும் பொழுது உடனே தட்சன் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. என்ன உனக்கு, என்னுடைய மகள் 27 பேரையும் நல்லா தானே வளர்த்தேன், ஒரே சமமான ஒரு நிலையில வளர்த்து உங்ககிட்ட கொடுத்தா நீ ரோகிணியை மட்டும் நேசிக்கிறிய, அது நல்லதில்லை, அதனால நீ தவறு பண்ற அப்படின்ட்டு உன்னுடைய கலைகள் தேய்ந்து போகட்டும்னு ஒரு சாபத்தை கொடுத்துருவார். இந்த சாபம் கொடுத்த உடனே இவருடைய கலைகள்லாம் தேய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, சிவனை நோக்கி விரதம் இருக்கிறார், தபஸ் பண்றார். அப்போ உடனே சிவன் அவருக்கு அனுகிரகம் பண்ணி உன்னுடைய கலைகள் வளர ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு இந்த 3ஆவது நாள் வரக்கூடிய அந்த 3ஆம் பிறையை தன்னுடைய திருமுடியிலே சூடிக்கொள்கிறார். அப்போ இந்த அவருடைய திருமுடியில மட்டும் இல்லை, அந்த 3ஆம் பிறையை சேவிக்கும் பொழுது அந்த நாள்ல இந்த 3ஆம் பிறையானது 3 பேர் தலையில தெரியும். அது சிவனுடைய தலை, பார்வதி தேவியினுடைய தலை, விநாயக பெருமானுடைய தலை. இப்போ 3 பேர்களை சேவித்ததாக அர்த்தம் அன்றைய நிலையில. இப்போ 3ஆம் பிறைய இந்த அமாவாசை கழிச்சு 3ஆவது பிறை அந்த 3ஆவது நாள், அதாவது ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கணும். இந்த 3ஆம் பிறையை சேவிச்சா கடன் தீரும், மனது குழப்பம் போகும், மனது வியாகுலமா இருக்கு பாருங்க, சித்த பிரம்மி வரை அது மாதிரி சரியாயிடும். அது மட்டும் இல்ல, வெகு நாளா திருமணம் ஆகாத இருக்காங்களே அவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லையே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எல்லா சிறப்புகளுமே அந்த 3ஆம் பிறையை சேவிப்பதன் மூலமாக கிடைக்கிறது. அப்போ அதை விட இந்த முழு நிலவு, முழு பௌர்ணமி என்பது இன்னும் சிறப்பானது. இந்த முழு பௌர்ணமியில சந்திர பகவானை முழுமையாக நாம இந்த ஆலயத்துக்கு சென்று வணங்குறதும், வீட்டில் மொட்டை மாடியில நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு விளக்கு தீபம் ஏற்றி வச்சு அந்த சந்திர பகவானுடைய முழு ஒளியை இந்த பூமிக்கு செலுத்தக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அது பௌர்ணமி தினம். அதுவும் இந்த காலையில ஆரம்பிக்குது, கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணிக்கு ஆரம்பிக்குது, இல்லை காலையில் 5-6 மணிக்கு மேலே, மறுநாள் 6 மணி வரைக்கும் இருக்கு இல்லையா. இந்த நடுநாயகமான அந்த நேரத்தை பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் மத்தியானம் ஒரு 3 மணிக்கு ஆரம்பிக்கிறது, மறுநாள் ஈவினிங் 3 மணி வரைக்கும் இருக்குது அப்படின்னா நாம் நைட்டு ஒரு 11 மணிக்கு ஆரம்பிச்சோம் பூஜை. இந்த சந்திர பகவானுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆக ஒரு விளக்கேற்றி வச்சு வெண்மையான ஒரு மலர்களை ஒரு மாலை மாதிரி கட்டி அவருக்கு அந்த விளக்குக்கு சாத்தி அதை சுற்றி வெள்ளை மலர்கள் வச்சு கற்கண்டு வச்சுட்டு, இல்லைன்னா பால் பாயசம் பண்ணிக்கலாம், இல்லை வீண் பொங்கல், இல்லைன்னா தயிர் சாதம், இதை பண்ணி ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு ஒரு வாழை இலையை வச்சு கூட வைக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மணை போட்டுக்கணும். மணை போட்டுட்டு அதில் உட்காந்துக்கலாம். நாம் அந்த ஒரு மனையில் கீழே ஒரு மாவுல கோலம் போட்டு, அதுக்கு மேலே அந்த மணை மேலேயும் ஒரு கோலம் போட்டு, அதற்குள்ள இந்த விளக்கை தூக்கி வச்சு அது அணையாமல் இருக்கிற மாதிரி ஒரு கூடாரம்லாம் விற்கிறது, அதை எடுத்து போட்டுக்கிட்டு, இல்லைன்னா ஒரு கூடை மாதிரி வச்சுட்டு அணையாமல் பார்த்துக்கணும் மேக்சிமம். அவ்வளோதான். காற்றுல அணைஞ்சா அதுக்காக மனசு கஷ்டப்படக்கூடாது. ஆனால் காற்று அப்படிதான் இருக்கும். ஆனால் அது அணையாமல் பார்த்துக்கணும். ஏதாவது வச்சுட்டு அவருக்கு இந்த சந்திரனுடைய காயத்ரி இருக்கு, அதை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது 108 தடவை சொல்கிறது ரொம்ப விசேஷம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாது அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்றது. இல்லை முடியலைங்கன்னா 54 முறை சொல்லுங்க. அவரவர்களுடைய டைமை பொறுத்து இருக்கு. மேக்சிமம் பண்றது ரொம்ப
விசேஷம். தூக்கத்தை கொஞ்சம் விட்டுடணும். ஏன்னா ஒரு நள்ளிரவில் வருது அப்படின்னா அந்த ஒளி நம்ம மேலே படுறது ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லைங்க, அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணிட்டா பெண்ணையும் கணவன் அந்த புதுமண தம்பதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரையும் மொட்டை மாடிக்கு அனுப்பிச்சு நிலாச்சோறு சாப்பிட்றதுக்கு வழி பண்ணுவாங்க. அதில் எல்லாரும் கும்பலாக போயிட்டு குழந்தைங்களோட உட்காந்து இந்த சாதத்தை பசைஞ்சு உருட்டி எல்லாருக்கும் அந்த உருண்டையை கொடுக்கும் பொழுது அந்த நிலாவினுடைய அந்த வெளிச்சத்தில் சாப்பிடுவோம். அந்த நிலவு ஒளியானது முழு பௌர்ணமியினுடைய அந்த ஒளி அவரவர்களுடைய தேகத்தில் விடும். அப்போ விழும் பொழுது மனசு குன்றி இருந்தால் கூட, மனக்கசப்புகள் இருந்தால் கூட, அந்த வேதனைகள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாம் விலகி நிம்மதியை ஒரு 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 சூழலை உருவாக்கும். மனசுல ஒரு அமைதி கிடைக்கும். அப்போ எல்லாரும் கருத்து வேற்றுமை இருந்தால் கூட கருத்து ஒற்றுமையோடு பழக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் அந்த நிலாச்சோறு அந்த காலத்தில் பண்ணினாங்க. அதனால எல்லாருமே அந்த நிலவு அந்த முழு பௌர்ணமி அன்னைக்கு இந்த முறைப்படி வணங்கினா, அடுத்த ஒரு வீடியோவில் எப்படி இந்த பௌர்ணமியில் முறையாக பூஜை பண்ணணுன்றத அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு பௌர்ணமியில் விளக்கேற்றி வச்சு அவருக்கு தூப தீபம் காட்டி, இரவில் முடியாதுங்க எங்களுக்கு அப்படின்னா கற்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு விழுந்து சேவிச்சுட்டு அந்த கற்பூர தீபத்தை நிலவுக்கு இந்த சந்திர பகவானுக்கு காட்டி, சுவாமி உங்களுடைய அனுகிரகம் முழுக எங்களுக்கு கிடைக்கணும், கிடைச்சிருக்கு, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழறோம், ஆனந்தமாக இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லி பிரார்த்தித்து அவர்கிட்ட விழுந்து சேவிக்கணும். அதற்கு பிறகு ஒவ்வொரு பௌர்ணமியும் எப்படி வழிபாடு பண்ணணும், இந்த பௌர்ணமி பண்ணக்கூடிய முக்கிய வழிபாட்டு முறைகள் என்பதை அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.